யூடிவி நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றும் நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகளை உள்ளடக்கி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கத்திருக்கின்றோம். இன்றைய நாளும் இனிமையான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் அமைய வாழ்த்தி பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்றும் சிங்கள மொழி மூலம் வெளிவந்த பத்திரிகைகளை தொகுத்து வழங்குவதற்காக என்னுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் திரு ருஸ்தி நிசார் அவர்கள். சுபோதாசனா ருஸ்தி. Good morning, සුපුරුදු පරිදි සම්බන්ධ වන්නේ UTV News Hour News and News Plus වර්ෂණ සමග ඉතින් රටේ තුළට සිදුවෙන නොයෙකුත් පුවත් ඒ ආකාරයෙන්ම වාර්තා කර තිබෙනවා. ඉතින් ඒ වාර්තා කර තිබෙන ආකාරය ඔබට විස්තරාත්මක ලබා දෙමින් මෙහිදී බලාපොරොත්තු වෙන අපි ආරාධනා කරන අප සමග රැඳී සිටින පැක් පුරාවට කියලා විදුර්ශන. அந்த வகையில் இன்றைய தினமும் எல்லா பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை நோக்கமாக இருந்தால் 20 சுதந்திர கட்சி எம்பிக்கள் அரசுடன் இணைவர், பிரதியமைச்சர் அஜித் மன்னபெருமை என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து 20 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளித்து ஐக்கிய தேசிய முன்னணியில் இணைந்து கொள்ள உள்ளதாக பிரதியமைச்சர் அஜித் மன்னபெருமை தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக சந்திரிகா குறித்து மைத்ரி அச்சம் என்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க திரைமறைவில் ஈடுபட்டிருந்ததாக சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவர் ஜனாதிபதி மைத்ரியின் தரப்பில் உள்ளவர்கள் மத்தியில் அச்சம் காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. ஏனைய பிரதான செய்தியாக சந்திரிகா மீண்டும் எம்பி ஆவாரா என்கின்ற செய்தி அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மீண்டும் பார்லிமெண்டத்துக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வருகின்றது. அவ்வாறு வந்து அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்காக ஆதரவு வழங்குவார் என்றால் தான் அதனை விரும்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்ப்போமானால் சந்தர்ப்பத்தினை தவறவிடக்கூடாது, சிங்கள மக்களிடம் கோருகின்றார் சுமந்திரன் எம்பி என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இனி தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்போமானால் அபகீர்த்தி பட்டியலில் இருந்து இலங்கை நீக்கம், இந்த ஆண்டு நடுப்பகுதியில் விலகிக் கொள்ள நடவடிக்கை என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. இதுவே தமிழ் பத்திரிகைகளில் வெளிவந்த பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்பட்டிருக்கின்றன. இனி பார்க்கலாம் சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை ஒரு பக்கம். ඔබ සඳහන් කර පරිදි ප්‍රධාන පෝතල ඔබ සඳහන් කරේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නම් ඉදිරි අයවැයේදී නම් ඡන්දය ලබා දීමට එම අයවැය ඉදිරිපත් කරන අවස්ථාවේදී ශ්‍රී ලංකා නිදහස් පාක්ෂිකයන් පාර්ලිමේන්තු නියෝජනය කරන නිදහස් පක්ෂ මන්ත්‍රීවරුන් 20 දෙනෙකු පක්ෂ මාරු කිරීමට බලාපොරොත්තු වෙන අනිත් පැත්ත ගොස් වාඩීවීමට බලාපොරොත්තු වෙන කියලා තමයි ඔබ සඳහන් කරන්නේ. නමුත් එවැනි පුවතක් අද දින දිවයින ප්‍රධාන පුවත ලෙසට හෝ ලංකාදීප පුවත්පතේ ප්‍රධාන පුවත ලෙසට වාර්තා කිරීමක් සිදු වෙන. ඒ කොහොම නමුත් ඒ පිළිබඳව අප මෙහිදී විශේෂම අවධානය යොමු කිරීමේ අවශ්‍යතාවයක් හටගෙන තිබෙනවා. මොකද කිව්වොත් දැන් අප දන්නවා රටේ හටගෙන තිබෙන තත්ත්වය දික පැත්තකින් ජනපති මහින්ද රාජපක්ෂ මහතා එනම් යලිත් දූරේ මෛත්‍රීපාල සිරිසේන මහතාට බාර දුන්නා. කොහොම නමුත් අධිකරණ නියෝගයෙන් එතුමා යලිත් he was ousted later anyway. කොහොම නමුත් එතුමා ආයත් විපක්ෂ නායක ධූරයේද ලබා ගත්තා. ඉතින් පසුගිය සතියේදී ඉතින් එතුමා එහිදී සඳහන් කර තිබෙන විපක්ෂ නායක ධූරය බාරගත්තේ ආණ්ඩුව පෙරලා ජනතාවට සුබ අනාගතයක් උදා කරන්නයි මහින්ද කියයි. ඒ විදිහට තමයි දිවයින පුවත්පතේ ප්‍රධාන පුවත ලෙස වාර්තා වෙන්නේ මහින්ද රාජපක්ෂ මහතාගේ. ඉතින් ඒ විතරක් නෙමෙයි තව පැත්තකින් ත්‍රිපිටකයේ ලෝක උරුමයක් කිරීමට මැදිහත් වෙනවා ජනපති ඓතිහාසික අලු විහාරයේදී කියයි. ඉතින් ඔබ සඳහන් කර එම පුවත පිළිබඳව අතුලාන්තයේ වාර්තා වීමක් දක්නට ලැබෙන්නේ නැහැ. ප්‍රධාන පුවත හැර දැන් කෙසේත් සඳහන් වීමක් වෙලා නැහැ. ඉතින් මෙහිදී අප සඳහන් කළ යුතු දෙයක් තමයි දැන් ඉදිරි මැති වෙන සූදානම් වෙන අවස්ථාවක අයවැයක් නැතුව රටක් ඉදිරියට ගෙනියන්න බැරි තත්වයක අයවැයට ලහිලහි සූදානම්යක් තමයි අපිට දක්නට ලැබෙන්නේ. අප දන්නවා පසුගිය දවස්වල මංගල සමරවීර මහතා අමාත්‍යවරයා සඳහන් කර තිබ්බ අයවැයක් ඉදිරිපත් කිරීම ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙන අපි දන්න අතුරු අයවැයක් ඉදිරිපත් සම්මත කරගත්තා. if I am not wrong මාස 4කට හරි 6ක් වැනි කාලයකට හටගත් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා විරෝධී කුමන්ත්‍රණ කාර්ය අදාළ දින 50 රට දුන්න අර්බුදයත් එක්කම ඒ අයවැය ඉදිරිපත් කිරීමට නොහැකි තත්ත්වයක් හටගත්තා. ඉතින් ඒ වැළැක්වීමට
අතුරු අයවක් ඉදිරිපත් කරා. ඉතින් මෙවැනි තත්ත්වයක් යටතේ නොයෙකුත් ආකාරයෙන් පක්ෂයන් වල අර්බුදයන් හටගෙන තිබෙනවා. තව පැත්තකින් ජනාධිපතිවරයා ආණ්ඩුකාරවරුන් පත් කිරීමක් කරනු ලැබුවා. ඉතින් එයත් එක පැත්තකින් තමන්ට අවශ්‍ය ආණ්ඩුකාරවරුන් පත් කර තිබෙනවා කියලා තමයි නොයෙකුත් චෝදනා මාධ්‍ය සමාජ දාල මාධ්‍ය ඔස්සේ පැතිරෙමින් තිබෙන්නේ. ඉතින් පළාත් 4ට ආණ්ඩුකාරවරුන් අද තව පළාත් 4කට ආණ්ඩුකාරවරුන් ජනාධිපති සිරිසේන මහතා විසින් පත් කරන නැතයි රජයේ ආරංචි මාර්ග සඳහන් කරනවා. ඒ අනුව දකුණ සබරගමුව සහ උතුරන පළාත් සභා සඳහා 4 සඳහා නව ආණ්ඩුකාරවරුන් ජනාධිපතිවරයා ඉදිරියේදී අද තීරුම් දීමට බොහෝ දුරට ඉඩ ඇතයි එම ආරංචි මාර්ගය සඳහන් කරයි. ඉතින් මෙවැනි තත්ත්වයක් යටතේ මෙම ආණ්ඩුකාරවරුන්ගේ කාර්යභාරය ඉතින් ජනාධිපතිවරයා තමන්ට සහයෝගය දෙන පුද්ගලයන් විතරයි පත් කරගෙන තිබෙන්නේ කියලා තමයි නොයෙකුත් චෝදනා නැගෙන. ඒ කොහොම නමුත් අපි බලමු මේ සම්බන්ධව ඉදිරියේදී ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අභ්‍යන්තරයෙන් හටගෙන තිබෙන තත්ත්වය, එහි අභ්‍යන්තරයෙන් හටගෙන තිබෙන අර්බුදකාරී තත්ත්වය අපි දන්නා ආණ්ඩුවක් තියෙනකොට විපක්ෂයේ විපක්ෂයේ නොයෙකුත් අර්බුදයන් හට ගන්නවා. ඉතින් මෙම සෙන්ට්‍රල් කමාන්ඩ් එය නැති වෙනකොට තමයි මේ සියලු දෙයක්ම හටගන්න. ඉතින් බලමු ඒ සම්බන්ධව මොකද්ද වෙන්නේ කියලා අපට පැහැදිලි විග්‍රහයක් ලබා දෙන්න මෙහිදී අප සමග එක්ව සිටිනවා ज्येष्ठ මාධ්‍යවේදී ඔබ කවුරුත් දන්නා නෞෂාඩ් මොහිදින් මහතා. ඒත් එක්කම අපි විදුර්ෂන් මේ සම්බන්ධව කොහොමද දමිළ පුවත් වාර්තා කරන්නේ විදුර්ෂන්? அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்கின்ற செய்திதான் தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பான விரிவான கண்ணோட்டத்தினை இனி வழங்குவதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொய்தீன் அவர்கள். நன்றி விதுஷன். இன்றைய அரசியல் நிலைமைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இரண்டு பிரதான கட்சிகளும் இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கூட்டாகவும் ஆட்சி செய்த இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளும் இப்பொழுது விரிவான பல்வேறு விதமான கொந்தளிப்பு நிலைகள் ஏற்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 52 நாட்கள் இந்த நாட்டில் நிலவியது ஒரு அரசியல் கொந்தளிப்பு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த புயல் வீசி இப்பொழுது அமைதி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த புயலுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமைதி எந்த அளவு நிரந்தரமானது என்று எங்களுக்கு தெரியவில்லை. காரணம், இந்த அமைதி நிலவுகின்ற காலகட்டத்தில் கூட புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னமும் மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இரு கட்சிகளையுமே கிட்டத்தட்ட மோசமான நிலைமைகளுக்கு கொண்டு சென்றிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இப்போதைய நிலைப்பாட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த கட்சிக்குள் இருக்கின்ற பிளவும் இப்பொழுது வெளிப்படையாக தெரிய வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நாடு மட்டுமல்ல, வரலாற்றில் முதல் தடவையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் பாரிய கொந்தளிப்புகள் ஏற்பட்டிருப்பதை, பாரிய பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் உங்களுக்கு பல தடவைகள் கூறியிருக்கின்றோம். அந்த கட்சி இப்பொழுது 3 பிரிவுகளாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. மைத்திரி தரப்பு ஒரு பக்கம் இருக்கின்றது, மஹிந்த தரப்பு ஒரு பக்கம் இருக்கின்றது, சந்திரிகா தரப்பும் அமைதியாக செயற்பட்டு கொண்டிருந்தது. அவர்களும் மறைமுகமாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த 3 தரப்பை மீறி 4வது ஒரு குழுவும் இந்த போராட்டத்தில் இறங்கி இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது கடந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிளவாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பெரும்பாலும் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவுக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள். சுமார் 18 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியால் அண்மையில் பதவிகளிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற கட்சி அமைப்பாளர்கள், உங்களுக்கு தெரியும், கடந்த வார நிகழ்ச்சிகளில் நாங்கள் குறிப்பிட்டோம், கட்சி அமைப்பாளர்கள் அனைவரையும், மாவட்ட தொகுதி ரீதியான அமைப்பாளர்கள் அனைவரையும் ஜனாதிபதி செயற்பட விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். தனக்கு தேவையானவர்களை அந்தந்த பதவிகளில் நியமிக்கப் போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் அந்த நியமனங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. எனவே இப்பொழுது கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்களாகவும் தொகுதி ரீதியான அமைப்பாளர்களாகவும் செயற்பட்டு வந்த பலரும் இப்பொழுது எதுவும் இல்லாமல் சும்மா கிடக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கின்றது. எனவே அவ்வாறு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற கட்சி அமைப்பாளர்கள் 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பதவிகளிலிருந்து விலகி இருக்கின்ற முன்னாள் ஆளுநர்கள் 2 என ஒரு பிரிவாக சேர்ந்து அவர்களுள் ஒரு சாரார் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு விரிவான ஆதரவை வழங்கப் போவதாகத்தான் இந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசியல் நடவடிக்கைகளை
வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு இந்த குழுவினர் இப்பொழுது தயாராகி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அவர்களோடு தொடர்புபட்ட சில தகவல்களிலிருந்து விரிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து கூட்டு எதிரணி என்ற ஒரு பிரிவு மஹிந்த தரப்பு பிரிந்து சென்றது. அதன் பிறகு கடந்த ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது. இன்னொரு பிரிவு அதனை எதிர்த்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வாக்களித்தது. அதன் பின்னர் ஏற்பட்ட பிளவு உங்களுக்கு தெரியும். சுமார் 19 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அந்த நல்லாட்சியிலிருந்து விலகிச் சென்று அவர்களும் மஹிந்த தரப்போடு பின்னர் இணைந்து கொண்டார்கள். முதலில் அவர்கள் தனிக்குழுவாக இருந்தார்கள், பின்னர் அவர்களும் மஹிந்த தரப்போடு இணைந்து கொண்டார்கள். அதன் பிறகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எடுத்த அதிரடி அரசியல் நடவடிக்கையான மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கிய கையோடு இன்னொரு பிரிவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தனிக்குழுவாக செயற்பட ஆரம்பித்தார்கள். இவ்வாறு 3 குழுக்கள் ஏற்கனவே இருந்த நிலையில் தான் இப்பொழுது 4வது குழுவாகவும் இன்னொரு குழு புறப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் புதிதாக மஹிந்த ராஜபக்சவால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சிக்கும் SLFPக்கும் SLPPக்கும் இடையில் இப்பொழுது உறுப்பினர்களுடைய நட்புறவுகளை எடுத்து பார்த்தால் கூட இருதரப்பு உறுப்பினர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட நட்புறவுகள் கூட சீர்குலைந்திருப்பதாகத்தான் நாம் சில தகவல்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சில பத்திகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, வார இறுதியில் வெளியாகி இருந்த சில தகவல்களை உன்னிப்பாக அவதானிக்கின்ற பொழுது இந்த பிளவு மிகவும் தெளிவாக தென்படுவதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பிளவுபட்டிருக்கின்ற குழுக்கள் இரண்டும் தனித்தனியாக செயற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த 2 பிரிவுகளினதும் ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சியினதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் தலைமைத்துவம் மட்டும் மிகவும் ஒரு வகையான நட்புறவோடு, இனம் புரியாத ஒரு நட்புறவோடு இருப்பதாக, அதாவது மைத்ரிபால சிறிசேனவும் மஹிந்த ராஜபக்சவும் மட்டும் ஒரு தனிப்பட்ட நட்பின் கீழ் இருப்பதாகவும் அவர்கள் இருவருக்கு இடையிலும் ஓரளவு புரிந்துணர்வு வந்திருப்பதாகவும், ஆனால் இருதரப்பு உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் கீரியும் பாம்பும் போல் செயற்படுவதாகவும் தான் நாங்கள் இந்த அரசியலை உன்னிப்பாக அவதானிக்கின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சியை பொறுத்த மட்டில் தாங்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி முக்கியத்துவம் அடைய வேண்டும், அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இந்த கட்சிக்குள் அடக்கிவிட வேண்டும் என்ற ஒரு ரீதியில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிதுர், அந்த வகையில் UTV நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. UTV நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்தோம் ஆம்ஸ்டேஸ்டோடுவியலாளர் அவர்களே. ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சியை பொறுத்த மட்டில் அந்த கட்சி மிகவும் ஒரு முன்னேற்றகரமான பாதையில் போய் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கட்சியின் அந்த ஸ்தாபகர்களுள் முக்கியமானவரான பசில் ராஜபக்ச அண்மையில் ஒரு வைபவத்தில் பேசும் பொழுது இலங்கையிலேயே இப்பொழுது சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி தங்களுடைய கட்சி தான் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பசில் ராஜபக்ச அந்த கட்சியில் இணைந்து கொண்டதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து தான் விலகிவிட்டதாகவும் 2015 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து தான் விலகிவிட்டதாகவும் இப்பொழுது தான் ஸ்ரீலங்கா பொது பெரமுன என்ற அந்த கட்சியின் உறுப்பினராகத்தான் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த கட்சி இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விழுங்கும் ஒரு நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நாங்கள் மிக தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய திட்டமே அதுவாகத்தான் இருக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒருவேளை இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் சந்திரிகா பண்டாரநாயக்காவும் மீண்டும் தீவிர அரசியலுக்குள் வந்தால் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேடை கூடாகத்தான் வர வேண்டியிருக்கும். அவ்வாறு அவர் பிரவேசிக்கின்ற பொழுது அது மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும் சவாலாக அமையும். அது மட்டுமல்ல, மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அது ஒரு சவாலாக அமையும். மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருக்கின்ற பொழுது அவரை தட்டிவிட்டு சந்திரிகா அந்த இடத்தை பிடிப்பது அல்லது கட்சியில் 2ஆம் இடத்துக்கோ 1ஆம் இடத்துக்கோ வருவதற்கான ஒரு போட்டி பெரிய அளவில் செல்லும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடும். அவ்வாறு சந்திரிகா வந்தாலும் வராவிட்டாலும் சரி, மஹிந்த ராஜபக்சவுக்கு வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது தன்னுடைய மகனை இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய பெரும் கனவாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறாமல் இன்னமும் அரசியலில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஓய்வு பெற்று சென்றால் அந்த கனவு பலிக்கப் போவதில்லை, அது வெறும் கனவாகவே மாறிவிடும். ஆனால் தான் எவ்வாறாவது அரசியலில் இருந்து கொண்டு தான் தன்னுடைய மகனை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதற்காக அவர் உருவாக்கிய கட்சி தான் இந்த
ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சி என்பது அரசியல் ஆய்வாளர்களின் ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக அது ஒருபோதும் சாத்தியமாக போவதில்லை. காரணம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் அவரை விட சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை. எனவே மஹிந்த ராஜபக்சவின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்சி இருந்தால்தான் அந்த கட்சியூடாக அவருடைய கனவுகளை, எதிர்கால கனவுகளை நனவாக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் அவர் அந்த கட்சியை தொடங்கி அந்த கட்சியை வளர்த்திருக்கின்றார். கட்சியும் அவருடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்கின் காரணமாக இப்பொழுது ஒரு நல்ல நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இப்பொழுது புதிதாக கிராம மட்டங்களில் ஒரு செமினார் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர் செமினார் ஒன்று, தொடரான ஒரு செயலமர்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கிராம மக்கள் மத்தியில் இந்த கட்சி தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய முக்கிய திட்டமாக இருக்கின்றது. இதற்கிடையில் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையின் கீழ் பல சிக்கல்களை எதிர்நோக்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த பிளவுகள் ஒருபுறம் இருக்க, கட்சியின் செயலாளர் நிலையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மைத்ரிபால சிறிசேன பதவிக்கு வந்த பிறகு இப்போது இந்த 3 வருட காலத்துக்குள் அவர் இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்ற பிறகு பதவிக்கு வந்து ஜனாதிபதியாகி ஓரிரு மாதங்கள் அல்லது சுமார் 6 மாதங்கள் அவர் பெரும் போராட்டம் நடத்தி தான் கட்சி தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றார். கட்சி தலைமைத்துவத்தை பொறுப்பேற்ற பிறகு 4வது செயலாளரை அவர் நியமித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் அந்த கட்சியின் செயலாளராக இருந்தவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர் அனுர பிரியதர்சனயாப்பா. அனுர பிரியதர்சனயாப்பாவின் அந்த செயலாளர் பதவியோடு தான் மைத்ரிபால சிறிசேன கட்சியை பொறுப்பேற்றார். ஆனால் 2015 ஆகஸ்டில் அவர் அனுர பிரியதர்சனயாப்பாவை பதவி நீக்கம் செய்துவிட்டு துமிந்த திசாநாயக்கவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக்கினார். 2015 ஆகஸ்ட் முதல் 2018 ஜூன் வரைக்கும் துமிந்த திசாநாயக்கா கட்சியின் செயலாளராக இருந்தார். அதன் பிறகு துமிந்த திசாநாயக்காவையும் பதவி நீக்கம் செய்துவிட்டு அவர் ரோஹண லக்ஷ்மன் பியதாசவை 2018 ஜூன் மாதத்தில் கட்சியின் செயலாளராக்கினார். இதில் ரோஹண லக்ஷ்மன் பியதாச தீவிர அரசியலில் ஈடுபாடு கொண்டவர் அல்ல. அவர் கலனி பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறையில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். சாதாரணமாக அரசியல் கட்சிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையில் பிரபலமாக செயற்படுகின்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளும் செயலாளராக இருப்பவர், பொதுச் செயலாளராக இருப்பவர் பெரும்பாலும் தீவிர அரசியலில் ஈடுபாடு கொண்ட ஒருவராகத்தான் இருப்பார், ஜேவிபியை தவிர. ஜேவிபி மட்டும்தான் டில்வின் சில்வாவை கட்சி செயலாளராக வைத்து அவர் அந்த கட்சி கட்டமைப்பு, ஒழுங்கமைப்பு ரீதியான விடயங்களில் மட்டும்தான், நிர்வாக ரீதியான விடயங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பாரை தவிர அவர் இதுவரை பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டதும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததும் இல்லை. அவரிடம் முழுக்க முழுக்க கட்சி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை அவர் கட்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஏனைய கட்சிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என இந்த கட்சிகளுக்குள் எப்பொழுதுமே பெரும்பாலும் இந்த தீவிர அரசியலில் ஈடுபாடு கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் தான் கட்சியின் செயலாளராக இருந்திருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 1977க்கு முன்னர் தீவிர அரசியலில் ஈடுபாடு இல்லாத சிலர் கட்சியின் செயலாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தன பொறுப்பேற்ற பிறகு முழுக்க முழுக்க தீவிர அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்கள் தான் கட்சியின் செயலாளர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அதுதான் இன்னமும் தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையை மாற்றித்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீவிர அரசியல் ஈடுபாடு கொண்டிராத ரோஹண லக்ஷ்மன் பியதாசவை கட்சியின் செயலாளராக கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது அவரும் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம் கடந்த வாரம் முதல் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ஆக்டிங் செக்ரட்டரி ஜெனரலாக, பதில் பொதுச் செயலாளராக தயாசிரி ஜெயசேகரவை மீண்டும் நியமித்திருக்கின்றார். தயாசிரி ஜெயசேகர தீவிர அரசியலில் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒருவர். தயாசிரி ஜெயசேகர தன்னுடைய முதலாவது பத்திரிகையாளர் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற பிளவுகள், குறைபாடுகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து கூறினார். ஐக்கிய தேசிய கட்சி உள்ளே கொந்தளிப்பு இருக்கின்றது என்று. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் பதவி ஏன் மாற்றப்பட்டது என்பதற்கு அவர் எந்த விளக்கமும் தரவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் அமைதியும் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாடும் இருந்திருந்தால் கட்சி செயலாளரை மாற்ற வேண்டிய நிலைமை அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்காது. எனவே கட்சிக்குள் ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில், இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும், நீதிமன்ற விடுமுறைகள் முடிந்து இன்று நாளை நீதிமன்ற செயற்பாடுகள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. அந்த நீதிமன்றங்கள் செயற்படுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான வழக்கு
நீதிமன்றத்துக்கு வரவிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்தது தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவரை பதவியில் செயற்பட விட முடியாமல் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. அதை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார். உச்ச நீதிமன்றம் இப்பொழுது அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து தாங்கள் அந்த வழக்கை விசாரித்து முடிகின்ற வரைக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் எந்த விதமான முடிவுக்கும் வரக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றது. எனவே இப்பொழுது நீதிமன்றங்கள் செயற்பட ஆரம்பித்ததும் அந்த வழக்கும் மீண்டும் வரும். இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவை நியமித்தது சரியா பிழையா என்ற வாதம் தேவையில்லாத ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் சட்டப்படி அப்படி அல்ல. சட்டப்படி ஏற்கனவே நடந்தது சரியா பிழையா என்பதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஒருவேளை அதிலும் நீதிமன்றம் குறைகாருமானால், ஜனாதிபதியை குறைகாருமானால், ஜனாதிபதியின் தனிப்பட்ட செல்வாக்கு, அரசியல் ரீதியான செல்வாக்கு மேலும் மோசமான நிலைமைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே இந்த நாட்டின் அரசியல் யாப்பை மீறிய தலைவர், இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய தலைவர் என்று உச்ச நீதிமன்றத்தால் பிரகடனம் செய்யப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். அதன் பிறகு அவருடைய அரசியல் செல்வாக்கு உள்நாட்டிலும் சரி உலக அரங்கிலும் சரி மிக கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த நிலைமை மேலும் மோசமடைவதற்கு வாய்ப்புண்டு இந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்து. எனவே இவ்வாறான ஒரு நிலையில்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முழுக்க இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவிடம் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய கட்சிக்குள் தன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவு பிளவுகளும் சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் முழுக்க மஹிந்த ராஜபக்சவின் தயவை நாடிய ஒரு மனிதராகத்தான் காணப்படுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தை மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு பயன்படுத்துவார் என்பது தான் இங்கே நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவின் வியூகம் எப்படி அமைய போகின்றது? முழுக்க மைத்ரிபால சிறிசேனவுக்கு அவர் ஆதரவளித்து மைத்ரிபால சிறிசேனவை காப்பாற்றுவாரா, அல்லது இதுதான் சந்தர்ப்பம் என்று மைத்ரிபால சிறிசேனவை கவிழ்த்துவாரா என்பதுதான் இங்கே நாங்கள் எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கின்றது. எனவே இந்த அரசியல் அரங்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் சுவாரஸ்யமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இன்று ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த சர்ச்சைக்குரிய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் சந்தித்து பேசவிருக்கின்றார். இங்கே உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி UPFA என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சிக்கும் அல்லது மைத்ரிபால சிறிசேனவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் உறவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த தரப்பு, பாராளுமன்றத்துக்குள் அங்கம் வகிக்கின்ற இந்த தரப்பு முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து சிலர் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை ஸ்தாபித்துக் கொள்வதற்காகத்தான் வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது ஜனாதிபதியை நேரடியாக எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ஒற்றுமையை வலியுறுத்தவிருக்கின்றார். ஆனால் அவருடைய அரசியல் செயல்பாட்டை நேரடியாக விமர்சிப்பதற்கு ஒரு பிரிவினர் அங்கே தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய கட்சி கூட்டத்தை தொடர்ந்துதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடுத்த கட்ட நிலைமைகள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் UTV News 7 News and News Plus நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. UTV News 7 News and News Plus நிகழ்ச்சியை தொடர்கின்றது. நாம் இன்று ஏனைய பிரதான செய்திகளை பார்ப்போமானால், தேசிய அரசுக்கு இனி இடமில்லை, ஐக்கிய தேசிய கட்சி கூறுகிறது என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக ஒற்றையாட்சி சமஷ்டி அல்ல, அரசு கூறுகிறது என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. ஆளும் ஐக்கிய தேசிய முன்னணி எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து மற்றொரு தேசிய அரசாங்கத்தை அமைக்கப் போவதில்லை என ஐக்கிய தேசிய முன்னணியின் முக்கிய உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் என்கின்ற செய்தி அந்த தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு மாதிரி வரைவு எதிர்வரும் காலத்திற்குள் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜித சேனாரத்ன, ஐக்கிய ராஜ்யம் என்பதன் மூலம் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டால் அது சமஷ்டியாக எனவும் தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெடுத்திருக்கின்றது. இனி வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய பிரதான செய்திகளை பார்ப்போமானால், அதனுடன் தொடர்புபட்ட செய்தியை ஒற்றை ஆட்சிக்கு கூட்டமைப்பு ஆதரவு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் கபீர் ஆஷிம் என்கின்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக, அதாவது வரலாற்றில் முதல் தடவையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றையாட்சிக்கு
ஆதரவளித்துள்ளது. அதனை பயன்படுத்திக் கொண்டு அனைத்து இன மக்களும் நியாயமான புதிய அரசியலமைப்பினை உருவாக்க வேண்டும். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஆரம்பம் முதல் எதிர்த்து வந்தவர்கள் தற்போது அதனை நீக்க எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றும் அமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சியும் தவிசாளருமான கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்புக்கான திட்ட வரைவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக வெளிவந்திருக்கின்றது. இனி ஜனாதிபதி தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி எம்பிக்கள் குழு கூட்டம் என்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. மஹிந்த ரணில் இருவரும் இனியும் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள் அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார் என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது தேசிய நிதியினை மோசடி செய்ய அரசியல்வாதிகளின் வாரிசுகளும் நாட்டை சூறையாடும். இன்றைய நிலையில் முறையான அரசியல் வர்க்கத்தை உருவாக்குவது கடினமானதாகும். மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோர் நாட்டை இனியும் ஆள தகுதியற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்த ஆதாரங்கள் ஏதும் தேவையில்லை. சிறந்த அரசியல் தலைவரை தெரிவு செய்யும் நடவடிக்கையினை அடுத்த மாதம் தொடக்கம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகைகளே வெளிவந்திருக்கின்றது. அரசாங்கத்தை கவிழ்க்கும் கனவு நிறைவேறாது, அபிவிருத்தி புரட்சி ஏற்படுத்தி அடுத்த தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெறுவோம், வேறு வழியில் அஜித் பி பெரேரா என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் நிலையானது. யார் என்ன சொன்னாலும் எவர் எதை செய்தாலும் இந்த அரசாங்கத்தை அடுத்து தேர்தல் வரும் வரை அசைக்க முடியாது. அரசாங்கம் கவிழும் அல்லது அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்று கனவு காண்பவர்களின் நோக்கம் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை என்று டிஜிட்டல் வசதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்ப்போமானால் லக்கலையில் எழுச்சி, புதிய நகரம் நாளை மக்களிடம் கையளிப்பு என்கின்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்திகளே ஏனைய பிரதான செய்திகளாக தமிழ் பத்திரிகைகளே வெளிவந்திருக்கின்றன. இனி பார்க்கலாம் சிங்கள பத்திரிகைகளின் ஏனைய பிரதான செய்திகளை ஒரு பக்கம் ருசி. විදුරුෂන් ඔබ සඳහන් කර ආකාරයට ඔබ දැන් අද දවසේ පුවත්ෙන් කිසිදු පුවතක් අද විතරක් නෙවෙයි මින් ඉදිරියේදී පවා ඉදිරියටත් ඒ දේ වෙයි පසුගිය දවස්වලත් පුරා පුවතක් තවත් පුවතක් හා අනිවාර්යෙන් සම්බන්ධතාවයක් තිබෙනවා. ඒ සම්බන්ධතාවය තමයි මෙහිදී අප අවධානය යොමු කරන්න ඕනේ. බලන්න දිවයින පුවත්පතේ ප්‍රධාන පුවත ඝාතන කුමන්ත්‍රණය පොලිස්පති කණහඬ පරීක්ෂාවට CID ඉල්ලීමට උසාවියෙන් අවසර. ජනපති සිරිසේන සහ ආරක්ෂකයන් ගෝඨාභය හිටපු ගාන්තරියන් ඝාතනය කිරීමට පවත්වන වෙන කුමන්ත්‍රණය සම්බන්ධයෙන් විමර්ශන පවත්වන අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට පොලිස්පති පූජ්‍ය ජයසුන මහතා කටහඬ පරීක්ෂා කිරීම සඳහා නව කොටුව සඳහා කොටුව මහේස්ත්‍රාත් රංග දිසානායක මහතා විසින් අවසර ලබා දී තිබෙනවා. පොලිස්පති පූජ්‍ය ජයසුන මහතාගේ ඡායාරූපයක් එක්කම තමයි දාලා පුවත දිවයින පුවත්පත වාර්තා කර තිබෙන්නේ. ඉතින් මෙහිදී සඳහන් කළ යුතු දෙයක් අප දන්නා මෙහි පසුබිම මොකක්ද කියලා ඩී.ජී. නාලක ද සිල්වා මහතා අත්අඩංගුවට ගත්ත අදාළ කටහඬ පරීක්ෂා කිරීම අනතුරු නාමල් කුමාර කියන අදාළ පුද්ගලයා දූෂණ විරෝධී බලකාය සාදාගත් පුද්ගලයා අන්තිමේට ඒ ඔහුගේ දූෂණ කෙරුවාවන් පිළිබඳව රටටම හෙළි වූ තත්ත්වයක් අප සියලු දෙනාටම වාර්තා වුණා. ඉතින් ඔහු ඉතාමත් කූට ලේඛන සකස් කරමින් තමයි මෙම හමුදාවට පවා අයදුම් කර තිබෙන්නේ කියලා පසු ඔප්පුවීමක් සිදු වුණා. ඉතින් එහිදී ප්‍රසිද්ධිය මාධ්‍ය ඉදිරියේ සමාපවා ගත්තා. ඉතින් මෙහිදී මොහු සඳහන් කරන දෙයක් තමයි ඔහුව වටන්න බෑ. ඔහු මම මේ දේ කරන්න පුළුවන්, ඒ දේ කරන්න පුළුවන්. කොහොමද ඒක පුද්ගලයා තනි පුද්ගලෙක් මෙවැනි දෙයක් කරා ගමන් කරන්නේ? ඉතින් කිසිදු බලපෑමක් නොමැතිව කිසිදු පිටතින් පැමිණෙන සහයෝගයක් නොමැතිව ඉතින් ඒ ප්‍රශ්නයත් එක්කම තවත් පුවතක් අපි දන්නවා කලිනුත් සඳහන් කරා විපක්ෂ නායක ධූරිය බාරගන්නේ ආණ්ඩුව පෙරලා ජනතාවට සුබ අනාගතයක් උදා කරන්නයි කියලා මහින්ද රාජපක්ෂ මහතා සඳහන් කරනවා. පොඩ්ඩක් අවධානය යොමු කරමු. ඉතා ඉක්මනින් මහමැතිවරණයක් පැවැත්වීමේ අරමුණ ඇතිව ප්‍රබල විපක්ෂයක් ගොඩනගන පැවසු විපක්ෂ නායක මහින්ද රාජපක්ෂ මහතා මේ රටේ ජනතාවගේ එකම පැතුමද මහමැතිවරණයක් බව සඳහන් කළේය. ඇත්තටම මෙය එකම පැතුව බලමු. මහත්මා ආණ්ඩුව පිළිබඳ ජනතාව තිබූ බලාපොරොත්තුව සිහිනයක් වියතයි පැවසු විපක්ෂ නායකවරයා ආණ්ඩුවේ කෙරුවාව ජනතාවගේ මතකෙන් ඈත් නොවන බවද කියා සිටියේ. ඇත්තෙන්ම මේ රටේ ජනතාවගේ එකම පැතුමද මහමැතිවරණයක් බව සඳහන් කර. ඇත්තටම ජනතාවට වෙන පැතුමක් නැද්ද? ජනතාවගේ එකම පැතුම මහමැතිවරණයක්ද කියලා අපිට පැහැදිලි විග්‍රහයක් කරයි. තව පුවත්පත් දෙක තුනක් සඳහා අවධානය යොමු කරන අනතුරු ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදී නෞෂාද් මොහිදීන් මහතා ජනතාවගේ එකම පැතුමද මහමැතිවරණ එහෙම නැත්නම් දේශපාලකයන්ගේ එකම පැතුම මහමැතිවරණද කියලා නෞෂාද් මොහිදීන් මහතා පැහැදිලි විග්‍රහයක් ලබා දෙයි.
ඒත් එක්කම තවත් ප්‍රධාන පුවතක් අපගේ දෙවන මාතෘකාව හැටියට අපේ සාකච්ඡා කිරීමේදී බලාපොරොත්තු වෙන්නේ දිවයින පුවත්පතේ ප්‍රධාන පුවත සභාපතිවරුන් පත් කිරීමට ජනපතිගෙන චක්‍රලේඛය ඉතා හොඳ පියවරක් අගමැති ඇමතීන්ට දන්වයි. රාජ්‍ය ව්‍යවස්ථාපිත සංස්ථා මණ්ඩල ආදී සභාපතිවරුන් පත් කිරීම සඳහා ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා විසින් නිකුත් කළ චක්‍රලේඛය ඉතා හොඳ පියවරක් බැවින් ඒ අනුව කටයුතු කරන සග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා ජාතික පෙරමුණේ ඇමතිවරුන්ට දැනුම් දී තිබෙනවා. ඉතින් මෙය අපි දන්නවා මිස්ටර් ක්ලීන් කියලා ප්‍රකට කවුරුත් දන්නා ප්‍රකට අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා මහ බැංකු ඔය ගැට්ටෙනෙන් තමයි එතුමා පොඩ්ඩක් මිස්ටර් ක්ලීන් නැති පොඩි මඩ පහරක් එල්ල උනේ එතුමාට. ඉතින් කොහොම නමුත් මෙතුමා මෙහිදී ජනාධිපතිවරයා විසින් නියුත් කරන අදාළ චක්‍රලේඛය ඉතා හොඳ පියවරක්. ඒ අනුගමනය කිරීමට මන්ත්‍රී අමාත්‍යවරුන්ට උපදෙස් ලබා දී තිබෙනවා. ඩේලි මිරර් පුවත්පතත් ඒ ආකාරයෙන්ම වාර්තා කරන්න appointment of heads of government semi-government institutions PM instructs cabinet to abide by president's circular. ඒ ආකාරයෙන් වාර්තා කරන්නේ. It was a good concept to follow when appointing heads of such institutions. Prime Minister Ranil Wickremesinghe asked cabinet ministers to abide by the circular that was issued by President Maithripala Sirisena. අපි දන්නා සිරිසේන මහතා මෙවැනි අවස්ථාවක මෙවැනි වකවානුක මෙවැනි තත්වයක එනම් ගිනි උඩ වාඩි වී සිටින අවස්ථාවක මෙම චක්‍රලේඛය ගෙනීම තමයි ප්‍රශ්නයක් වෙනවා. හැරෙන්න නැත්තම් මේ ඊටමත් රටට සුබදායි චක්‍රලේඛයක් හැටියට තමයි සෑම දෙනාම දකින්නේ. ඉතින් ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍ය නෞෂාද් මොහිදින් මහතා බින් පෙරත් ඒ දෙම සඳහන් කරා. ඉතින් අපි එවැනි පුවත්පත් තමයි දැනට වාර්තා වෙමින් තිබෙන්නේ. පුවත් තමයි දිවයින මෙන්ම ලංකාදීප පුවත්පතෙත් වාර්තා කරමින් තිබෙන්නේ. ඒත් එක්කම තවත් ප්‍රධාන පුවතක් පොලිස්පති දුන් මාරුවීම් 72ක් කොමිසම අත්හිටුවයි. එනම් පොලිස්පතිවරයා දුන්න මාරුවීම් OIC වරුන්ට එනම් ස්ථාන පොලිස් ස්ථාන ප්‍රධානීන්ට OIC වරුන්ට පරීක්ෂකවරුන්ට ලබා දුන් පත්වීම් එනම් මාරුවීම් ඒවා අත්හිටුවීමට පොලිස් කොමිසම තීන්දුව කර තිබෙනවා. ඉතින් බලමු ඒ සම්බන්ධව ආණ්ඩුව තිබෙනකොට කොහොමද ආණ්ඩුව නැති වෙනකොට කොහොමද වෙනම පුද්ගලයෙක්ගේම දවස් දින 52 අතර වෙච්ච සිදුවීම් අද වෙනකොටත් ලංකාවේ දේශපාලනයට ප්‍රබල පහරක් එල්ල වී තිබෙනවා. එනම් දින 50න් අනතුරුව ජ්‍යෙෂ්ඨ දින 50න් අනතුරුව මහින්ද රාජපක්ෂ මහතා විපක්ෂ නායකවරයා බවට පත් වුණා. සම්බන්ධ මහතා විපක්ෂ නායක දුර නිවත් වීමේ තවතත් පත් වුණා. ෂාද් මොහිදින් මත මින් පෙරත් සඳහන් කරා. එහිදී අධිකරණ තීන්දුවක් තාම ලැබීමට තිබෙනවා කියලා. ඉතින් ඒ කොහොම නමුත් දේශපාලන තලයේ ලංකාවේ දේශපාලන තලයේ ප්‍රබල වෙනස් වීම සිදු වුණා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ දෙකඩ වී දෙදරන තත්වයකට බවපත් වී තිබුණා. එහිදී නොසිතූ ආකාරයට චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මැතිණියගේ ආගමනයක් පිළිබඳව වාර්තා වෙන අපි ආරාධනා කරනවා ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදී නෞෂාද් මොහිදීන් මහතාට මේ සියලු දෙයක්ම සම්බන්ධ කරගෙන එතුමා කොහොමද මේ දේ දකින්නේ කියලා පැහැදිලි විග්‍රහයක් ලබා දෙන්න කියලා ඒත් එක්කම ඊට කලින් විදුර්ෂන්ට පොඩි අවධානයක් යොමු කිරීමට අපි ආරාධනා කරනවා විදුර්ෂන්. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சர்ச்சை கடும் நிலைப்பாட்டை தளர்த்த தமிழ் கூட்டமைப்பு முடிவு சபாநாயகர் நாளை அறிவிப்பு என்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அதற்கு முன்னர் ருஸ்தி குறிப்பிட்டதை போன்று சிரேஷ்ட ஊடகவியலாளருடன் இணைந்து கொள்வோம். அது தொடர்பான விரிவான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இன்னும் சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நடுப்பகுதி அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த கூட்டுத்தாபன தலைவர்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்களுக்கான பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பாக ஜனாதிபதி ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றார் என்று. இவ்வளவு காலமும் நடைமுறையில் இருந்து வந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்கு கீழ் வருகின்ற அமைச்சுக்களுக்கு சொந்தமான அந்த கூட்டுத்தாபனங்களுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு திணைக்களங்களுக்கு அமைச்சர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை தலைவர்களாகவும் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களாகவும் இன்னும் வெவ்வேறு பதவிகளுக்கும் நியமிப்பதுண்டு. இந்த பதவி நியமனங்களின் போது அவர்களுடைய தகுதி, அவர்கள் அந்த பதவிக்கு பொருத்தமானவர்களா என்பதெல்லாம் இதுவரை பெரும்பாலும் பார்க்கப்பட்டதில்லை. எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்கள் கூட சில பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமைச்சர்களுடைய ஒரே கவனம் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடியவர்கள், தங்களுடைய தொகுதிகளில் தங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற மாவட்டங்களில் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள், தங்களுடைய கட்சிக்கு விசுவாசமானவர்கள், தேர்தல் காலத்தில் தங்களுக்கு உதவக்கூடியவர்கள், தேர்தல் பிரசாரங்களில் பங்கேற்கக்கூடியவர்கள், இவ்வாறான நபர்களுக்கு தேவையான சில வசதிகளை செய்து கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான ஒரு வருமான வழியை ஏற்படுத்தி கொடுப்பது, சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பணிப்பாளர் சபைக்கான உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள், கூட்டுத்தாபன தலைவர்கள் எல்லோரும் நியமிக்கப்பட்டு வந்தார்கள்.
இது மாற வேண்டும் என்று ஜனாதிபதி இப்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டு 2015ஆம் ஆண்டு அரசாங்கம் பதவிக்கு வந்த கையோடு இந்த விடயத்தை அமலுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக மாறியிருக்கும். இப்பொழுது ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கை மிகவும் காலம் கடந்ததாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியை மேலும் நெருக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும் வகையில் அமைந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களுக்கு இந்த நிறுவனங்களில் கூட்டுத்தாபனங்களில் செல்வாக்கு இருக்கக்கூடாது. பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர்களுடைய அந்த கூட்டுத்தாபனங்களில் செல்வாக்கு இருக்கக்கூடாது, கட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு நோக்கத்தோடு இந்த சுற்றறிக்கை கொண்டு வரப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. எனவே இது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நேரம் பிழையானது, நோக்கம் பிழையானது, ஆனால் அது முற்றிலும் சரியானது என்றுதான் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். பல விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த கட்சி ஆதரவாளர்கள் இந்த கூட்டுத்தாபன பணிகளில் அல்லது அவற்றின் செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபடுவதை தடுக்கும் வகையிலான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 70 வயதை தாண்டிய இவருக்கும் இவ்வாறான நியமனங்கள், தலைவர் நியமனமோ அல்லது பணிப்பாளர் சபை நியமனங்களோ வழங்கப்படக்கூடாது. அவ்வாறு 70 வயதை தாண்டியவர்கள் அவர்கள் ஒரு விசேட தகைமை உள்ளவர்களாக இருந்தால், விசேட அனுபவமும் ஆற்றலும் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை மட்டும் இந்த விடயத்தில் பரிசீலிக்கலாம். மற்றும் தலைவர் அல்லது பிரதம நிறைவேற்று அதிகாரியாக நியமிக்கப்படுபவர் சம்பந்தப்பட்ட கூட்டுத்தாபனத்தில் அல்லது நிறுவனத்தில் முழு நேரம் பணியாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது யாருமே முழு நேரம் அங்கு பணியாற்றுவதில்லை. எந்த தலைவரும் எந்த கூட்டுத்தாபனத்திலும் முழு நேரம் பணியாற்றுவதில்லை. இது அந்த வகையில் யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்தோம் சிரேஷ்ட ஊடகவியலாளரோடு. இந்த புதிய தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த சுற்று நிருபத்தில் பல நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 70 வயதை தாண்டி இருக்கக்கூடாது. அவர்கள் ஒரு சிஇஓவாக இருக்கின்ற ஒருவர், பிரதம நிறைவேற்று அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் அதே நிறுவனத்தில் பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. இவர்களுடைய வருடாந்த செயற்பாடுகள் மீள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். மற்றும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் அல்லது நீதிமன்றத்தால் வேறு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இந்த பதவிகளுக்கு நியமனம் செய்யப்படக்கூடாது. இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் குறைந்தபட்சம் இவ்வாறான பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்ற நியதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய வார இறுதி பத்திரிகையில் வெளியாகியிருந்த சில பிரதான தலைப்புச் செய்திகள் கூட இதனை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கின்றது. இந்த வாரத்தில் ஜனாதிபதியோடு இது பற்றி பேசி இது சட்ட ரீதியாக எந்த அளவு இந்த சுற்று நிருபம் செல்லுபடியாகும் என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். சட்டப்படி இது செய்யக்கூடியதா, ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரம் இருக்கின்றதா என்றெல்லாம் பல சிறு சர்ச்சைகளை கிளப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் பிரதம மந்திரி ஒரு ஆப்பு வைத்திருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் அமைச்சர்கள் மத்தியில் பேசிய பிரதம மந்திரி ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுற்று நிருபம் முழுக்க முழுக்க நல்ல விடயமாக இருக்கின்றது, அது ஒரு நல்ல எண்ணக்கரு, அதை அப்படியே பின்பற்றுங்கள் என்று அமைச்சர்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இது இன்றைய அரசியல் சூழலுக்கு மட்டுமன்றி இந்த நாட்டில் என்றென்றும் பின்பற்ற வேண்டிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அரச நிறுவனங்களுக்கு அரச இயந்திரத்தை இயக்குகின்ற அந்த பொறிமுறைக்கு பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும், தகுதியானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அரசாங்கம் தகுதியான அரசாங்கமாக, சிறந்தது அரசாங்கமாக கொண்டு செல்ல முடியும் என்பதை நாங்கள் இங்கே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமன்றி ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது அரசியல் ரீதியாக புதிதாக தொடங்கவிருக்கின்ற அந்த ஜனநாயக தேசிய முன்னணி என்ற அமைப்பில், என்ற புதிய கட்சியில் அல்லது என்ற புதிய கூட்டணியில் இப்பொழுது கூடுதல் கவனம் செலுத்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே தங்களோடு இருக்கின்ற அந்த கட்சிகளோடு சேர்ந்து சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்து 2015 நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு உதவிய சிவில் அமைப்புகளை இணைத்து கொண்டு இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் அதற்கும் சில எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன என்பதை நாங்கள் இன்றைய அதிகாலை தகவல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் இப்பொழுது ஒரு
கொந்தளிப்பான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை போன்றே ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தங்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை, பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்படவில்லை. இந்த நெருக்கடி காலகட்டத்தில் தாங்கள் அதிகமான பங்களிப்பு செலுத்தியும் கூட இப்பொழுது மீண்டும் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தங்களை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்கின்றார்கள் என்று கட்சி தலைமை மீது அவர்கள் குற்றம் சுமத்தி தொடர்ந்து கட்சிக்குள் ஒரு வகையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அல்லது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தாங்கள் தயாராகி கொண்டிருப்பதாக கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு முன்னோடியாக சகல மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை பிப்ரவரி 4ஆம் தேதி அளவில் வெளியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஆனால் மஹிந்த தரப்பினர் அதனை முழுமையாக எதிர்த்து வருகின்றார்கள். எதிர்க்கட்சி அலுவலகம் தனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, அந்த போட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எனவே அந்த அலுவலகம் தனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி தான் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட போவதாகவும் இந்த அரசாங்கத்தை குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிக்கு முன்னர் கவிழ்ப்பதே தனது நோக்கம் என்றும் மஹிந்த ராஜபக்ச வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இன்னும் 1 வருடம் அல்லது 1.5 வருடங்கள் தான் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்க போகின்றது. ஆனால் அந்த காலப்பகுதியை பூர்த்தி செய்ய விடாமல் இந்த ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை நியமிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் ருஷ்டி ஒரு கேள்வியாகவும் என்னிடம் முன்வைத்திருந்தார். இந்த அரசியல் மாற்றம் யாருக்கு தேவை என்பது, மக்களுக்கு தேவையா மஹிந்த ராஜபக்சவுக்கு தேவையா என்பது. நிச்சயமாக இது மஹிந்த ராஜபக்சவுக்கு தேவையான விடயம். மக்களுக்கு தேவையான விடயமாக இருந்தால் இந்த இடைக்கால போராட்டத்தின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு அந்த அளவு மக்கள் ஆதரவு அளித்திருக்க மாட்டார்கள். மீண்டும் இதே அரசாங்கத்தை நிறுவுவதற்கு மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி இருக்க மாட்டார்கள். எனவே மக்களுக்கு தேவை ஆட்சி மாற்றம் அல்ல, அமைதியான ஆட்சி. ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு தேவை குறிப்பிட்ட அந்த காலப்பகுதி வரை கூட பொறுத்திருக்க முடியாமல் தான் ஒரு ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவது தான் தனக்கு கௌரவம் என்று அவர் நினைத்து கொண்டு தன்னுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அரசியல் ரீதியாக தன்னுடைய நிலைப்பாடுகளை ஸ்திரமடைய செய்வதற்கான ஒரு போராட்டத்தை அவர் இப்பொழுது தொடங்கவிருக்கின்றார். எனவே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த 2019ஆம் ஆண்டு இலங்கை அரசியலில் மீண்டும் ஒரு கொந்தளிப்பு மிக்க ஆண்டாகத்தான் அமையப் போகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஏனைய செய்திகளை பார்க்கமாக இருந்தால், கள்ளவழியில் ஆட்சியை பிடிப்பதற்கு முயன்றோரை துரத்தி அடித்தோம், பணத்திற்கு விலை போகாத மட்டக்களப்பு அரசியல்வாதிகள் அமைச்சர் சஜித் தெரிவிப்பு என்கின்ற செய்தி வீரகேசரி சிறுபத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்பட்ட போது ஐக்கிய தேசிய கட்சியே அதனை உறுதிப்படுத்தி இருந்தது. அமைச்சர் சம்பிக்க ரணவக பெருமிதம் என்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது வவுனியாவில் புகையிரத கடவையை தகர்த்து உள்நுழைந்த இலங்கை போக்குவரத்து சபை மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள் என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது வவுனியா மன்னார் வீதியில் காமினி வித்தியாலயத்திற்கு அருகில் உள்ள புகையிரத கடவையை உடைத்துக் கொண்டு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து உள்நுழைந்த நிலையில் புகையிரதம் மற்றும் பேருந்து சாரதிகள் விரைவாக செயல்பட்டால் சுமார் 50 பேர் வரையிலான பயணிகள் உயிர் தப்பி உள்ளனர் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. திமுக தலைவர் ஸ்டாலினுடன் ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் சந்திப்பு, இலங்கை விவகாரம் குறித்து கலந்துரையாடல் என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர் அருள்சாமி காலமானார், இன்று இறுதிக்கிரியை என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. இனி ஏனைய சிறிய செய்திகளை சிங்கள பத்திரிகைகளில் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன என இனி பார்க்கலாம். සිංහල පුවත්පතල පවත් වාර්තාවන පුවත් නෙවෙයි. ප්‍රධාන වශයෙන් මෙහිදී නෞෂාද් ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදී නෞෂාද් මොහිදින් මහතාගෙන් තමයි මේ ප්‍රශ්නේ පැන ඇසීමට සිටියේ. එනම් දැන් ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා මෙම නිකුත් කර තිබෙන චක්‍රලේඛයන් එනම් ආයතන ප්‍රධානීන් පත් කරගන්නකොට සංස්ථාවල ප්‍රධානීන් පත් කරනකොට නොයෙකුත් එතුමා චක්‍රලේඛයක් නිකුත් කර තිබෙන ඒ ආකාරයෙන්ම නිසි විදිහට අනුගමනය කරන්න කියලා අමාත්‍යවරුන් මොකද කිව්වොත් අමාත්‍යවරු Tamanට ඕන පුද්ගලයන්ව තමයි පත් කරේ මෙතෙක් කල. නමුත් මේ sudden decision, what's the main reason behind this sudden decision and how do you see this? කොහොමද මේ දකින්නේ? මේක හුදෙක් දේශපාලන තීන්දුවක් නෙවෙයිද නෞෂාද් බොහොදින් මහතා? How do you see this? No, as I said, Rushdie, according to policy wise it's a good decision. Yeah. But practically the time is not suitable for that. தமிழில் நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்வதாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னபடி ருஷ்டி கேட்கின்ற கேள்வி இது எந்த அளவு சாத்தியமான விடயம் என்று. உண்மையிலேயே இது சாத்தியப்படக்கூடிய விடயம்.
இதை 2015ஆம் ஆண்டு இந்த நல்லாட்சி நிறுவிய கால பகுதியிலேயே கொண்டு வந்து மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை அப்போதே அரசாங்க நிறுவனங்களிலும் ஏற்படுத்தி இருந்தால் இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் கடந்த 3.5 வருடங்களாக அவ்வாறு செய்யப்படவில்லை. அரசாங்க நிறுவனங்களில் அமைச்சர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை தான் வைத்திருந்தார்கள், பொருத்தமானவர்கள் தான் இருந்தார்கள். நிறுவனங்களுக்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அந்த துறை சார்ந்த நபர்களாக இருக்கவில்லை. So let me cut you. This was the promise, as you said now. This was the main promise table in the agenda of the Maithripala and Ranil Wickremesinghe's Yahapala government. So then again you say it was not fulfilled by them. So what is the main reason behind this? Since it was a promise and then again they break it. இரண்டு தலைவர்களுமே அரசாங்கத்தை பொறுப்பேற்றாலும் கூட அவர்கள் கட்சி தலைவர்கள் என்ற நிலைப்பாட்டில் இருந்து தான் இந்த நாட்டை நடத்தினார்கள். எனவே பொருத்தமானவர்களை நியமிப்பதை விட தங்களுக்கு தேவையானவர்களை நியமிப்பதன் மூலம் தான் கட்சியை கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே ஏற்பட்டது. எனவே கட்சி அரசியலில் இருவருமே கூடுதலாக கவனம் செலுத்த போய்த்தான் இந்த அளவு நிலைமை வந்தது. ஜனாதிபதியாக வந்தால், பிரதமராக வந்தால் அவர்களுடைய சிந்தனைகள் தேசிய ரீதியாக இருக்க வேண்டும். தேசியமயப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் மூலம் நாட்டு மக்களுக்கு நலன் தரக்கூடிய சிந்தனைகள், தேசத்துக்கு நலன் தரக்கூடிய சிந்தனைகளில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர தங்களுடைய கட்சி, தங்களுடைய ஆதரவாளர்கள், தங்களுக்கு உதவுபவர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தொடர்ந்து இருந்ததால் தான் இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்தன. எனவே இப்பொழுதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த கடந்த கால தவறுகளை திருத்தி மீண்டும் ஒரு நல்ல பாதைக்கு செல்வதற்கு ஜனாதிபதி முன்வைத்திருக்கின்ற யோசனையை பிரதமர் வரவேற்றிருக்கின்றார். இது சவாலுக்கு உட்படுத்தப்படும், சர்ச்சைக்கு உட்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதம மந்திரி அதை வரவேற்றி அப்படியே அந்த சுற்று நிருபத்தை அமல்படுத்துங்கள் என்று அமைச்சர்களுக்கு கூறியிருக்கின்றார். அமைச்சர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரே பிரச்சனை தகுதியானவர்களை தேடி பிடிப்பது. அவ்வளவு தங்களுக்கு கீழ் வருகின்ற அனைத்து திணைக்களங்களுக்கும் அனைத்து கூட்டுத்தாபனங்களுக்கும் இனி தகுதியானவர்களை தேடித்தான் அவர்கள் நியமிக்க வேண்டும். அந்த தகுதியை மறுபரிசீலனை செய்து பார்ப்பதற்கு ஜனாதிபதி ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் ஒருவரின் தலைமையில் அந்த குழு செயற்படுகின்றது. இவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பரிசீலித்து ஃபில்டர் பண்ணி பார்த்து அவர்கள் சரி என்று சொன்ன பிறகுதான் இவர்கள் அந்தந்த பதவிகளில் அமர முடியும். எனவே அவ்வாறானவர்களை தேடி பிடிப்பது, அமைச்சர்களை சுற்றி எப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக நடைமுறையில் நாங்கள் பார்க்கின்ற விடயம். எனவே அமைச்சர்களுக்கு சிக்கலான விடயம் தான் அவ்வாறான தகுதியானவர்களை தேடி பிடிப்பது. இருந்தாலும் அவ்வாறான தகுதியானவர்களிடம் அரச நிறுவனங்களும் அரச பொறுப்புகளும் ஒப்படைக்கப்படுவது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய விடயம். அந்த வகையில் இன்றும் முடியுமான அளவுக்கு செய்திகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தோம். இருந்தாலும் நேரம் போதாமையின் காரணமாக இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் சிங்கள மொழி மூலம் வெளிவந்த பத்திரிகைகளை தொகுத்து வழங்கிய ருஸ்தி நிசார் அவர்களுக்கும், செய்திகளின் விரிவான கண்ணோட்டத்தை வழங்கிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொய்தீன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் இனூஸ் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். நன்றி, வணக்கம்.